சுவாமி சரணையப்பா. அடுத்தபடியாக அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உத்திராடம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற நட்சத்திர அபிஷேகம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தாராபிஷேகத்தை செய்தால் அவர்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். எனவே இந்த அபிஷேகத்தை அனைத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் செய்து இதில் அபிஷேகம் செய்து அதன் முழு பயனையும் பெற்று உயுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். இப்போது பொன்மையினாலான அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அபிஷேகங்களுக்குரிய உபகரணங்களை நமக்கு வழங்கி நமக்கு உதவி செய்த நமது பூர்ணா செந்தில் நகைக்கடை உரிமையாளர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அருமையான கண்கொள்ளா காட்சியினை நாம் கண்டுகளிக்க உதவி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே அன்பார்ந்த மெய்யன்பர்களே, எந்த ஒரு பொருளிலும் நாம் ஈடுபாடு இருப்பது அதன் வெளிப்பாடுகளை காண்பதுதான் தெரியும். பகவான் ஐயப்பனுடைய ஆலயத்தில் நாமெல்லாம் கூடியிருப்பது ஒரு மாபெரும் பாக்கியம். நமக்கு வேண்டு வரமெல்லாம் அழைக்கின்ற அந்த ஐயப்பன் நமக்கெல்லாம் கேட்டதையும் கேட்காதையும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி உடையவர். அதிகமாக ஐயப்பன் சிவகாரத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களையும் மாளிகை பொருள்களையும் ஐயப்ப மெய்யன்பர்களையும் வருக வருக என்பதை வரவேற்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த ஆலயம் உங்களுக்காக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தால்தான் இந்த ஆலயம் மென்மேலும் அனுபவம் வளம்பெறும் என்பதை சொல்லிக்கொண்டு சுவாமியே சரணமையப்பா, பகவானே சரணமையப்பா, பரம்பொருளே சரணமையப்பா, பூதநாயகா சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. நமக்கு அபராதங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பகவானே சரணமையப்பா. கலியுக வரதா சரணமையப்பா, கண்டேவா சரணமையப்பா, பகவானா சரணமையப்பா, பந்தரவிந்தே சரணமையப்பா, சத்தியமான உணவதற்கு படிகளே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஜோதி சொல்லுவரே குருசாமி சொல்லும் போது திருப்பி ஆர்வம் பாண்டிச்சானே சந்தேகம் அதுக்காக சுவாமி சரணம், சுவாமி சரணம். அடுத்தபடியாக சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. சங்காபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. சுவாமி சரணம், சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. அடுத்தபடியாக சங்கு தீர்த்தமானது அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சுவாமி சரணம், சுவாமி சரணம். இது அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அபிஷேகத்திற்கு உகந்தவர்கள். இந்த அபிஷேகம் செய்வது நலம். இந்த சங்கு ஜலமானது அபிஷேகம் செய்யப்படும் போது அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அடியேக்கும் அந்த பாக்கியம் உண்டு. நானும் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தமைக்காக ஐயனுக்கு நன்றி தெரிவித்து இந்த கண்கொள்ளா காட்சியினை அனைத்து பக்தர்களுடைய பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் கண்டுகளிக்க வாய்ப்பு கொடுத்த ஐயனுக்கு நன்றி கூறி இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்குமாறு கேட்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். சாமியே சரணமையப்பா. இந்த சங்கானது காலங்களோட அடியிலே கிடைக்கக்கூடிய இந்த சங்கானது வடமொழி சங்கு என்று பெயர் பெற்றது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கானது வடமொழி சங்கினால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி இந்த உபகரணங்களை உதவிய ஸ்ரீ பூர்ண செந்தில் நகைக்கடை உரிமையாளர்களுக்கு நமது கோவிலின் சார்பில் நன்றியை சொல்கிறோம். சங்காபிஷேகம் மாறாது பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பானை கொண்டது சங்காபிஷேகம். இந்த சங்காபிஷேகம் நாம் கண்டு வருகிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, ஐயப்ப சரணம்.
எடுத்து வந்து இந்த அபிஷேகம் செய்கின்றோம். இது இந்த உபகரணத்தால் செய்வதே மிகவும் விசேஷம். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்தால் முழு பயனும் அவர்களுக்கு கிடைக்கும். மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த அபிஷேகத்தை காண்பது மிகவும் நலம் பயக்கும். எனவே 10 கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த கண்கொள்ளா காட்சிக்கு கண்டுகளிக்குமாறு ரிஷபத்தையார் தற்பொழுது தண்ணீரில் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான பலன் குளிர்ச்சி, நோய் நிவாரணம், நமது சகல நோய்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆகிய அற்புதமான பன்னீர் அபிஷேகம், தூய பன்னீரினால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காண கண்கோடி வேண்டும் ஐயனே, உனக்கு காண கண்கோடி வேண்டும். எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை. தற்பொழுது இந்த 27 அபிஷேக நட்சத்திரத்தினுடைய 27 சிறப்பு அபிஷேகங்களையும் அருகிலிருந்து கலந்து கொண்டு வருகிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இப்போது பன்னீரால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.